உனக்கு நான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி. நானே உனக்கு கடவுள். உனக்கு முக்தி தர போறது நான் தான். நானே பிரம்மா, நானே ஈஸ்வர். அகம் பிரம்மாஸ்மி. அவங்க கூட போக சொல்லல, நீ ஏன் கூட வா, என் குழந்தைகளை கூட்டு போன்ற. ஓ, உன் கூட வர சொல்றியா? ஆதியால முடியாது. நான் மத்தவங்க கூட போவேன். அவங்க கூட எல்லாம் போயிட்டு வரேன் நானு. யார் கூட? அந்த அக்கா கூட. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஓகேவா? ஆளுக்கு 10,000 பட்ஜெட். ஓகேவா? 1,30,000 கார் புக் பண்றோம். 2 காரா போட்டுக்கோ. ஓகே மாப்ள. ரெசார்ட் நான் பாத்துக்கிறேன். கொடைக்கானல் நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காப்ல, நான் போட்டுக்கிறேன். நம்ம போலாம் மச்சான். அடுத்த வாரம் கிளம்பலாம். ஒரே கால்ல வந்து ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. சாப்பாடு எல்லாம் பாத்துக்கலாம். வாடா வாடா சரக்கு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலகாலத்துல தூங்காம பிற மதியானத்துல தூங்குவாங்க? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. லூசு. காலகாலத்துலதான் தூங்குவாங்க எல்லாருமே. பைத்தியம். அதுக்கு பேர் காலங்காத்தாலையா? காலங்காத்தல 5 மணி. எல்லாரும் இருக்காங்களா? என்னமா உங்களுக்கு சாந்தியாக்கா? டூர் லொகேஷனா? இல்ல சினிமா நடிக்கிறாங்களா சாந்தியாக்கா? ஓ, டிஸ்கோ சாந்தியா அவங்க? நீங்க லொகேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஏன் பண்ணணும்? நானா சாந்தியா கூட போக முடியாது. கார்ல டிக்கிக்குள்ள உட்காந்துட்டு போறியா? போ போ. அவங்க பேக் எல்லாம் தூக்கிறதுக்கு ஆள் இல்ல போல இருக்கா, உன்னை கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு வா. உனக்கு ரங்கநாதர் தெரியுமா? அவரே தூங்கிட்டு தான் இருக்காரு. இந்த உலகம் சுறுசுறுப்பா சுத்தல. அவர் தான் பூமியை தாங்குறாரு. அவர் கடவுள். உனக்கு நான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி. நானே உனக்கு கடவுள். உனக்கு முக்தி தர போறது நான் தான். நானே பிரம்மா, நானே ஈஸ்வர். அகம் பிரம்மாஸ்மி. நல்லா தரீங்க முக்தி. சொல்லு. ஒரு நாள் எனக்கு முக்தி கிடைச்சதே கிடையாது. பகவான், இப்ப உனக்கு நான் என்ன பண்ணணும்? நீ எனக்கு ஒண்ணு பண்றதா இருந்தா, இந்த லீவ் விட்டுருக்காங்க பசங்க ஸ்கூலுக்கு. சரி. டூர் கூட்டி போய். என்ன டூர் கூட்டி போடா. டூர்? ஆமா. எங்க போலாம்? நீயே சொல்லு. கொடைக்கானல் போலாம். கொடைக்கானல்லாம் இப்போ ரொம்ப ரஷ்ஷா இருக்கா. ஒரே கூட்டமா குணா கோகையை பார்க்க வராங்களாம். அதனால நம்ம அங்க போனச்சுக்கோ, உள்ள போக முடியாது. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுத்தா ஊர்ல இருக்கிற கூட்டம் பூரா இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போறாங்கதான். நீ என்ன பண்ற? எனக்கு ஊர் மேல போக பிடிக்காது. ஊர் மேல? ஓ, நான் உன்ன ஊர் மேல போக சொல்லியே. என்னடி பண்ண சொல்றேன் இப்போ? என்னடி என்ன பிரச்சனை? வீட்லயே இருக்க கூடாது, எங்கயாவது வெளியில போயிடணும். நீ மட்டும் ஜாலியா உட்காந்து கலட்டிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கணும். இப்ப நான் வீட்டுல இருந்தா அதை டார்ச்சர் பண்ணி என்ன? ஊர்ல ஏன் எங்க போல எனக்கு என்னடி? சாந்தியா கூட போறாங்கன்னா போட்டோம், அவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் போறாரு. நான் ஏன் போனோம்? என்னாலும் போக முடியாது. டேய் பைத்தியம், நான் உன்ன அவங்க கூட போக சொல்லல, நீ ஏன் கூட வா, என் குழந்தைகளை கூட்டி போன்ற. ஓ, உன் கூட வர சொல்றியா? ஆதியால முடியாது. நான் மத்தவங்க கூட போவேன். அவங்க கூட எல்லாம் போயிட்டு வரேன் நானு. யார் கூட? அந்த அக்கா கூட. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். என்ன 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 பேசிட்டு இருக்க தெரியுதா உனக்கு? தமிழ்ல பேசிட்டு இருக்க. இவ வேற எப்ப பாரு தேக்கிட்டு கூடு. டென்ஷன் பண்ணாத. காசு வச்சிருக்கியா? 500 வச்சிருக்கியா? 500 வச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் காசு என்கிட்ட தான் கேப்பியா? உன்னோட காசு இருக்கா இல்லையா? எனக்கு காசுலாம் இல்லடா. காசே இல்ல, டூர் போனோன்ற. நீ தான அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கூட்டி போன. அரேஞ்ச் பண்றதுலாம் நல்ல முடியாது. என்னதான் முடியும் உனக்கு? என்னால ஒரு ஆரஞ்சு பழமே வாங்க முடியல. இங்க என்னங்க நான் மணி அரேஞ்ச் பண்றது? ஒத்துக்கறியா? ஆமா. வெல்லோனே
வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியல சார். நான் வேஸ்ட் ஃபுல்லோ. ஆமா நீ வேஸ்ட் தான் நீ. சரி விடு, அப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. யூஸ் இல்லதான் விட்டு என்ன இப்போ எப்படி விட்டுன்னு சொல்ற? எப்படி விட? ஏன் வேஸ்ட் ஃபுல்லோன்ற யூஸ் இல்லங்கிற அப்ப விட்டுறணும். ஏன் வேஸ்ட் ஃபுல்ல வீட்டுல வச்சுக்கிட்டு சொத்த போட்டுட்டு இருக்க நீ? நீ ஒரு வார்த்தை ரவி எனக்கு தேவையில்ல நீ கிளம்புறானா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறேன். அதான் என்னதான் சொல்லணும். எதாவது அடிச்சுக்கிட்டே எனக்கு தெரியல. கரண்ட் போயிடுச்சா? வேறவே வருது, கொஞ்சம் விசிறா நின்னு. இவர் என்னத்த அப்படி கிழிக்கிறாரு? இருக்கோ நான் விசிறுன்னு வேற உட்காந்து இருக்கணும் உனக்கு. நீ பண்ண இதுக்கு. சரி இப்ப என்ன உனக்கு டூர் போனவங்க தானே? சூப்பர் பிளேஸ் கூட்டு போட்டா எங்கன்னு சொல்லு. மார்க்கெட்டுக்கு போலாம் வா, தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வரலாம், அரிசிலாம் வாங்கிட்டு வரலாம். அதுதானே காலம். அதுவே நம்ம டூர் போற மாதிரி தான். டே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரது டூர் போறதா. பல ஜனங்கள் வருவாங்க, எல்லாரையும் நம்ம பார்க்கலாம், எல்லாரோட பழகலாம். நான் காலையில போயிட்டு இருக்கேன்டா. சரி நான் உழைச்சிட்டு இருக்கேன் அந்த வீட்டுக்காக. அப்ப நாங்க மட்டும் என்ன பண்ணுமா? இப்போ நீ உழைக்கிறியா? நல்லா சாப்பிட்டு தூங்கி தொந்தி ரொப்பி வச்சிருக்க நீ. இப்ப என்ன உனக்கு டூர் போறவங்க தானே? அதெல்லாம் தெரியாது. சரி எங்க நீயே டிசைட் பண்ணு, எங்க போலாம் சொல்லு. போலாம், எங்க போலாம்? கொடைக்கானல் போலாம்டா. ஏன் எப்ப பாரு கொடைக்கானல் சாவுறீங்க இப்படி எல்லாருமே? சும்மா நாங்க போனோம் கொடைக்கானல் போனோம். அங்கதான் நிறைய ஃபால்ஸ் நல்லா இருக்கும், அருவியா கொட்டும் தண்ணி எல்லாம். இப்ப உனக்கு அருவியில குடிக்கணுமா? ஆமா. மோட்டர் போட்டு விடுறேன், டேங்க் ரொம்ப எக்ஸ்ட்ரா தண்ணி வெளியில வரப்ப கொட்டும். இப்ப அங்க நின்னு குளி போ. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு உன்னை கட்டின பாவத்துக்கு நான் தாடா ரவி அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னையா எப்ப பாரு எல்லாரையும் டேடியாலாக்கு உன்னை கட்டின பாவம் கொட்டின பாவம்டையோ. உங்களை யார் யார் கேட்டது? நாங்க சொல்லுமா உங்களை? நாங்க உன்கிட்ட கேட்டனா சொல்லு. உங்க அப்பா என்கிட்ட கேட்டு காலில் விழுந்து கெஞ்சி கதறி உங்களை விட்ட பொண்ணுக்கு வேற யாரும் வாழ்க்கை தர முடியாது சொன்னனால தாண்டி கட்டினேன். ஆமா உங்க அப்பா ஏமாத்துறான். உங்க அப்பா பெரிய அப்படி ஜமீன்தாரு, அந்த ஆளு ஒரு பிச்சைக்கார போய் எங்க அப்பா பிச்சைக்காரன் சொன்னா அடிச்சு சாடிச்சிரும். பாத்துக்கோ பிச்சை எடுக்கிறா நீ தானே எங்க அப்பாட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்க. நான் எடுத்தேன். எங்க அப்பா எடுத்தது பார்த்தாம ஊர் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கேன், கோயில் எடுத்துட்டு இருக்கேன் தெரியல. சரி இப்ப எங்க போகணுன்ற? இது நான் 100 தடவை கேட்டேன் இந்த மாதிரி. சரி சொல்லு இப்ப எங்க போலாங்கிற? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? வேணா ரவி, நான் செம டென்ஷன்ல இருக்கேன். வெளியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? வெளியில என்ன நடக்குது? 2 நாய் நடந்தது. நான் காலைல பாக்குறப்போ வாக் பண்ணிருந்தது. ஆடு ஒண்ணு போயிருந்தது கிராஸ் ஆகி, அதுவும் நடந்துதான் இருந்தது. மாடு பால் கறக்கு, அந்த மாட்டுக்காரு கூட்டு நடந்து போயிருந்தாரு, அதுவும் நடந்தது நான் பார்த்தேன். வேற என்ன நடந்தது சொல்லு. நல்லதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. தெரியாது. இப்ப கூட பாரு, எனக்கு நல்லதே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க என்னவோ ஒரு ராட்சசி உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. ஒரு ஆம்பளை இப்படிதான் இருப்பாங்களா வீட்டுல? சொல்லு. அங்கங்க போய் பாரு, பொண்டாட்டிங்க எவ்வளவு சந்தோஷமா வெளியே கூட்டு போய் சுத்தி ஜாலியா. நான் கூட தான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்றேன். அவங்க புருஷனுக்கு தான் ஒத்துக்க மாட்டானுங்க. நானு என்னைய சந்தோஷமா வச்சுக்க சொன்னேன். உன்னையா? ஊர்ல இருக்கிற பொண்டாட்டிலாம் உன்னைய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அந்த சிவனாலேயே முடியாதுப்பா. நீ ஒரு பேராசக்காரி. ஆமா, நீ பேராசப்படுறவ, நீ ஒரு போங்கு, நீ எல்லாத்தையும் பெருமை பீத்திக்கிற ஆளு. இப்படிப்பட்ட பேராசக்காரி கடவுளே இறங்கி வந்தாலும் சந்தோஷப்படுத்த முடியாது. நான் பேராசக்காரினா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு வருஷம் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். உன்னை யார் நடத்த சொன்னதுன்ற? இதெல்லாம் நடத்துக்கிறதுக்கு என்ன டிராமா கம்பெனியா? எல்லாம் என் அப்பா இருக்கான் பாத்தியா? எங்க அப்பா நான் கேக்குறேன். அம்மாடி, என் நண்பன் தான் அவனை போன் பண்றான் போல இருக்கு. ஹலோ சொல்றேன். காசுலடா என்கிட்ட, இதெல்லாம் வாங்கிட்டா நான் வேணா வரேன் கிளம்பி. மச்சான் நம்ம டூர் போலாமாடா? நீ, நானு, சரவண, சாதிக்கு எல்லாரையும் கூட்டு போலாமா? போலாமா? ஜஸ்டினும் வருவான். ஃபேமிலியோட போறதெல்லாம் போர் மச்சான். ஃபேமிலியை கூட்டு போலாம் வச்சுக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி தனியா நம்மள ஃப்ரெண்ட்ஸோட போறதா மச்சான் ஜாலியே. கொடைக்கானல் போலாமா? குணா கோகை பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? எப்ப போலாம் சொல்லு மச்சான். கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வரேன்டா காசு. ஃபேமிலி எல்லாம் வேணாம் மச்சான். ஃபேமிலியை கூட்டு போயிட்டு என்ன தாங்க வேஸ்ட். ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் போனா ஃப்ரெண்ட்ஸோட போனோம் ஜாலியா. அப்படியே போனோமா, அந்த குணா கோகைக்கு போனோமா, எவனா பிடிச்சி தள்ளி விட்டோமா, நான் தேனமா தூக்கிட்டு வந்தோமான்னு இருக்கணும். அது ஒரு என்டர்டைன்மெண்ட். வேணாம் மச்சான், ஃபேமிலிலாம் வேண்டாம். வேணாம், நம்ம எல்லாம் போலாம். நம்ம மட்டும் போலாம். நம்ம எத்தனை பேர்? மொத்தம் 13 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஜாலியா கிளம்பலாம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஓகேவா? ஆளுக்கு 10,000 பட்ஜெட். ஓகேவா? 1,30,30,000 ரூபாய். கார் புக் பண்றோம். 2 காரா போட்டுக்கோ. ஓகே மாப்ள.
ரெசார்ட் நான் பாத்துக்கிறேன். கொடைக்கானல் நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, நான் போட்டுக்கிறேன். நம்ம போலாம் மச்சான், அடுத்த வாரம் கிளம்பலாம். ஒரே கால்ல வந்து ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. சாப்பாடுலாம் பாத்துக்கலாம். வாடா வாடா சரக்கு. ஓகே மாப்பிள்ள, ஓகேடா. யாரு? பிரபு கொடைக்கானல் போனா ஓகேன்ட்டான். இப்ப நான் என்ன கேட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், எவன்டி அவன் இந்த காலத்துல டூருக்குலாம் வந்து ஃபேமிலியை கூட்டு போறது? ஃபேமிலியை கூட்டு போனா இரிட்டேட்டிங்கா இருக்கும், போர் அடிக்கும்டி. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனாதான் ஒரு என்டர்டைன்மெண்டா ஜாலியா அப்படியே பார்த்துட்டு ஜாலியா. அடுத்து நான் என்ன கேப்பேன்னு சொல்லு பாப்போம். என்ன கேப்ப? என்ன கேப்பேன்னு சொல்லு. நீ என்ன கேப்ப? கூத்துக்கு ஏதாவது கேப்ப, சில்லறைக்கு ஏதாவது வாங்கி கொடுறானுவ, அதானே கேப்ப? உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், பொண்டாட்டி, குழந்தைங்கன்னு கேப்பேன். உன்னை அசிங்கப்படுத்துவேன், நாண்டுகிட்டு சாவற மாதிரி கேப்பேன். புரியுதா? எங்க கேளம் பாப்பா, நான் சாவலாம் பாப்பா. நீ சாக மாட்டியே, உனக்குதான் சூடு சொரணியே இல்லையே. சரி போ. நான் வேணா சண்டை போடக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். சண்டை போடுற மூட்லலாம் இப்ப நான் இல்லடா. உங்ககிட்ட நான் அன்பா பொறுமையா தான் நான் கேக்குறேன். என்ன எங்கேயாச்சும் ஆமா, அந்த அம்மா பெரிய அன்னை தெரசா அன்பா கேக்குறாங்க. போயோ அன்னை தெரசா போய் அன்பா கேட்டதுக்கு கையில எச்ச துப்புறான் ஒரு கடைக்காரன். அது கூட அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, சரி இந்த எச்சையை நான் வச்சுக்கிறேன், என்னை நம்பி இருக்கிற ஏழை குழந்தைங்க ஏதாவது கொடுன்னு சொல்லி கேட்டாங்களாம். அந்த மாதிரி எதை கை நீட்டு நான் துப்புறேன். நான் எதுக்குடா உன் எச்சை கையில வாங்கணும்? உன்னால எனக்கு என்னடா பிரயோஜனம்? ஓடி சும்மா. நான் அடுத்த வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போறேன் டூருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு நான் போட்டோ எல்லாம் எடுத்து டிபில வைப்பேனா, ஸ்டேட்டஸ்ல வைப்பேனா, நீ எல்லாத்துக்கும் லைக்கோ போட்டுட்டு இருப்பியா? இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஓகேவா? ஃபேமிலியா கூட்டிட்டு டூர் போறவங்க எல்லாம் சாதா பூபதி, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறவங்க தான் ஆள் தொட்ட பூபதி. நான் ஆள் தொட்ட பூபதி. இதுல வேற பந்தா வேறயா? ஆமா. ஹேய், சரி என்ன ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வை, அந்த பேக் க்ளீன் பண்ணி வை, தொடச்சு வை. சரி, என்னுடைய 2 ஷூ வந்து இப்பயே காய வச்சது, நல்லா பிரஷ் பண்ணி. ஓகே? நம்ம வீட்டு வேலைக்காரியா? ஹேய், யூ ஆர் நாட் மை மேடன். நீ வந்து என்னுடைய குடும்பத்துக்கே நீ தான் வேலைக்காரி. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கன்றதே கிடையாது. உன்னால ஓடி வேலைக்காரி. ஏய், டச் பண்ணி பேசாதம்மா. கூல் டவுன் இல்லப்பா. பெரியவன் டச் பண்ணி வர பேசுறாங்களா? ஏய், அப்புறம் ரெண்டாவது அந்த செயின் உங்க அம்மா போட்டாங்கல்ல, இப்போ அந்த செயின் வச்சு எனக்கு ஒரு 15,000 ரெடி பண்ணு. 10,000 டூர் செலவு, 5,000 சரக்கு செலவு. ரவி அப்படியே போயிடு, நீ வந்துடாத.